அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய எம்மியான ரொம்பவே டேஸ்டான டெலிசியஸ் டோனட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் சுகர் இதில் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஈஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சளிச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இந்த மாவோட ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட்டை சேர்த்து ஏன் நாம் மாவு பிசைகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அதனால தாங்க நம்ம இந்த ஈஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாவை நான் வந்து நல்லா பிசைஞ்சு 2 உருண்டையாக எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட் எடுத்த இந்த மாவை நான் நல்லா உருண்டை போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணி இந்த உருண்டையை நம்ம வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். ரொம்ப மெலிசா வேண்டாங்க, சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. டோனட் ஷேப்புக்கு எந்த பாத்திரம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பாத்திரம் டோனட் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஷேப் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன மூடி எடுத்து சென்டரில் வச்சு அழுத்திடுறேங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான டோனட் ஷேப் செம்மையாக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு பாலித்தீன் கவர் கூட விரித்து அதில் ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச டோனட்டை அது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க. 2 hours later. இப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஊற்றிடுறேன். நீங்கள் இந்த டோனட்டை எடுக்கும் போது ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோனட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லா டோனட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரான டோனட் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்குது. இப்போ நம்ம இதுக்கு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பவுடர் சுகர் வந்து 6 கப் எடுத்திருக்கேன். அதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மில்க் மேட் ஆப்ஷனல் தான், அது ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மில்க் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிட்டு அதையும் இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாக்லேட் சேர்க்குற அந்த ஒரு கிளிப்பிங்கை வந்து நாங்கள் ஆட் பண்ண மறந்துட்டோங்க. ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச டோனட் எடுத்து இந்த சிரப்பில் டிப் பண்ணிடலாங்க. எல்லா டோனட்டையும் எடுத்து இந்த சாக்லேட் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் நான் ஜெம்ஸ் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் இந்த சாக்லேட் சிரப்பில் இந்த ஜெம்ஸை போட்டு அதோட சேர்ந்து அந்த டொனட்டை நீங்கள் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.